உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதாவோட நம்பிக்கை வீண் போகல. இதுல ஏன் உழைப்பு மட்டும் இல்ல மாமா, எல்லாரோட உழைப்பும் இருக்கு. எல்லாரோட உழைப்பும் இருக்கு சீதா. ஆனா எங்களாலையும் முடியும் நம்புனது நீதானே. ஆமா, நீ கொடுத்த ஊக்கத்தினாலதான் எங்களாலையும் இவ்வளவு வேகமா வேலையை முடிக்க முடிஞ்சது. ஆமா சீதா, நீ வாழ்க்கைய பணிய வச்சு இதெல்லாம் சாதிச்சிருக்க. என்னக்கா என்ன மட்டும் பாராட்டுறிய? இந்த சாதனையில உங்களுக்கும் பங்கு இருக்குக்கா. வீட்டுக்கு போகாம எங்க கூடவே இருந்து நீங்களும் பாடுபட்டிருக்கீங்க. இப்படியே ஆளுக்கு பாராட்டிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு பூரா பாராட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மேனேஜர் சார், மெட்டீரியல் எடுத்து கொடுங்க. ஓகே சார். பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். நானும் சீதாவை நம்புறேன். ஆனா யூகேல இருக்கிற பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. சின்ன மிஸ்டேக் இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா சரியா இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தப்பா எடுத்துக்கூடாதுமா. 100% சரியா இருந்தாதான் எங்களால ஓகே பண்ண முடியும். அதனால என்ன சார், பார்த்துட்டே சொல்லுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டா செக் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க. அதை எடுத்து கொடுங்க. குட் ஜாப். வெரி குட் ராம், ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஒர்க்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. நீங்களா இல்லைன்னா இதை சாதிச்சிருக்கவே முடியாது. பத்மாக்கா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ராம் தம்பி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி எங்களை 3வது மனுஷியா ஆக்க பாக்குறீங்க? ராம் தேங்க்ஸ் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அவன் ஆரம்பத்துல சீதாவோட இந்த முயற்சியை நம்பவே இல்ல. இவ்ளோ பெரிய விஷயத்த சீதாவால செய்ய முடியுமான்னு சந்தேகப்பட்டான். இப்போ அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அதுக்குதான் இந்த தேங்க்ஸ் எல்லாம். ஆமா, நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆனா இப்ப நான் நம்புறேன். பெண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சு காட்ட முடியும். தேங்க்யூ ராம். வெறும் தேங்க்ஸ் சொன்னா பத்தாது, எல்லாருக்கும் தகுந்த சன்மானம் கொடுக்கணும். என்ன வேணும்னு கேட்க சொல்லுங்க. ராம் தம்பி, நாங்க தச்சத நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதே நீங்க சன்மானம் கொடுத்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்ன? தெரியலையே. மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இனிமே சீதா தான் சேர்மன். மகாவோட சீட்ல உட்கார்றதுக்கு தகுதியான ஒரே ஆள் சீதா தான். மாமா, எனக்கு பதவியெல்லாம் ஒத்து வராது. இங்க இருக்கிற தொழிலாளிகள்ல நானும் ஒருத்தி, அவ்வளவுதான் மாமா. இப்படி சொன்னா எப்படி சீதா? பதவிய நீயா தேடி போகலல்ல, அதுவா தேடி வருது. வந்த நல்ல விஷயத்த வேண்டான்னு சொல்லக்கூடாது. சோ இனிமே சீதாதா மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சேர்மன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா சாமி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலைய ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கோம். இப்பதான் எல்லாருக்குமே நிம்மதியாயிருக்கு. அந்த சந்தோஷத்தை கொடுத்த சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதான் பொங்க வைக்க வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் செஞ்ச பெரிய சாதனைக்கு மூல காரணமே
அதோ அந்த கண்ணாடி போட்டிருக்காளே அந்த பொண்ணு தானே? ஆ ஆமா சாமி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க பாருமா, பேசுறது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற முத்தாரம்மா. அந்த ஆத்தா சாதாரணமானவ இல்ல. அவ என்கிட்ட சொல்ற வார்த்தையை தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாமி, சீதாவோட குலதெய்வம் அந்த முத்தாரம்மன் தான். அந்த அம்மனே வந்து உங்க ரூபத்துல வந்து பேசுற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்னமா இருக்கு? மனசு சுத்தமா இருக்கும்போது சாமி வந்து நேர்ல பேசும். ஆமா சாமி, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சீதா இததான் சொன்னா. மனசு சுத்தமா இருந்தா சாமியே வந்து நம்ம கிட்ட பேசும்னு சொன்னா. சாமி கூடவே இருந்தா சந்தோஷமும் எப்பவுமே கூடவே தானே இருக்கும் சாமி. இருக்கும், இருக்கணும். நீங்க அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா சாமி, நல்ல வாக்கா சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு திடீர்னு இப்படி பேசுறீங்க? அதான் சொன்னேனேம்மா, பேசுறது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த முத்தாரம்மா தான். இது அம்மனோட வாக்கு தாயி. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சங்கடம் மட்டும் இல்ல தாயி, சிரிப்பு கூட அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனா வாழ்க்கை தான் நிஜம். அந்த பொண்ணு நல்லவதான். சாமி அவளுக்கு துணையா நிக்குது, அதுல சந்தேகம் இல்லம்மா. ஆனா அ, என்ன சாமி ஆனா? சிரிச்சுக்கிட்டே இருந்தா அது வாழ்க்கை இல்லையே. அழற நேரம் கூட வரத்தானே செய்யும். அழற நேரமா? என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, சாமி கூட இருக்கும், வரம் கொடுக்கும். ஆனா விதி, அத அந்த சாமியால கூட ஜெயிக்க முடியாத தாயி. நான் சொல்லல, அந்த ஆத்தா சொல்றா. அந்த பொண்ணு இருக்காளே, அவளை பத்திரமா பாத்துக்க தாயி. சாமி, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஓடுனா ஜெயிக்கலாம், ஆனா ஓடும்போது விழுந்தா அடி பலமா தானே இருக்கும். ஐயோ, அடியா? யாருக்கு சாமி? அத சொல்ல எனக்கு ஆத்தா உத்தரவு தரலம்மா. அவளை பத்திரமா பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.